வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு குட்டி கதையை பற்றி பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டான கதை தான். அதாவது ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அவனுக்கு அவன் திருட்டு தான் தொழில் அவனுக்கு. ஏன்னா அந்த திருடியே தான் அவன் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தான். அவன் வழக்கமாக அந்த ஊரில் ஒரு கோயிலில் ஒரு மண்டபம் இருக்கும். அங்கே ஒரு சாமியார் உபன்யாசம் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் நடுவு உபன்யாசத்துக்கு நடுவில் சின்ன நகைச்சுவை துணுக்கு ஜோக்கெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் போய் அப்பப்போ கேட்பான். அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன குட்டி கதை சொல்லுவார். அதை கூட இவன் அப்படியே கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா இப்படி உள்ளவன் ஒரு நாள் அவனோட பூர்வ ஜென்ம வாசனையினால் இவனுக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்தது. நம்ம இந்த சாமியாரை போய் பார்த்து நமக்குன்னு நம்ம தொழிலில் இன்னும் நல்ல அபிவிருத்தியாக வர்றதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் கேட்டுக்குவோமா அப்படின்னு நினச்சி போய் அந்த சாமியாரை பார்க்குறான். சாமியாரை பார்த்த உடனே சாமியார் கேட்குறாரு, மகனே உன்னோட தொழில் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவன் ஐயா நான் உங்கள்கிட்ட எதுவும் மறைக்க விரும்பலை. நான் பக்கா திருடன். 10 வயசுலேருந்தே திருடுறேன். இப்போ 30 வருஷமாக திருட்டு தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே இவர் கேட்குறாரு, ஏன்பா உனக்கு வேறு எந்த தொழிலுமே ஆப்பிடலையான்னு கேட்டேன். இல்லைங்க, எனக்கு ஆரம்பத்தில் திருட்டு தொழில் செஞ்சப்போ எனக்கு நல்ல லாபம் வந்தது. அதனால் எனக்கு இதையே நான் செய்யலான்னு சொல்லி இவ்வளோ வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி என்னப்பா இங்கே எதுக்கு வந்த? எனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தாங்களே, ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே இந்த சாமியார் இவன் திருடனாக இருந்தாலும் உண்மையை சொல்கிறதுனால இவனுக்கிட்ட இவன் உள்ளத்தில் ஏதோ சில நல்ல அம்சம் இருக்குது, இவனுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு மந்திரம் சொல்லுவேப்பா, ஆனால் நீ அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு உடனே, கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும், அதுக்காக தானே மந்திரம் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, சத்தியம் வத, அதாவது வேதத்தில் உள்ள முதல் மந்திரம் இது, அதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வத அப்படிங்கிறாரு. என்னென்னா உண்மையே பேசு அப்படின்னு ஒன்று. சரின்னு அந்த மந்திர உபதேசத்தை வாங்கிட்டு, சரிங்கய்யா நான் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றான். தன்னோட மனைவி கிட்ட இதை சொன்ன உடனே மனைவி சிரிக்கிறான். என்ன இது, ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறான். உடனே இது நெசவாளி குரங்கு வளர்த்த கதையாக இருக்குது அப்படின்னா என்னன்னு கேட்ட உடனே அவள் சொல்கிறா, ஒரு நெசவு தொழில் செய்கிறவன் ஒரு குரங்கு வளர்த்தானா, அது துணி நெய்கிறதுக்கு முன்னாடி அந்த நூலை பிச்சு பிச்சு போட்டுருமா. அந்த மாதிரி நீ உண்மை பேச போனால் நீ உடனே மாட்டிக்க மாட்டியா, என்ன உன்னோட தொழில் எப்படி நடக்கும் அப்படின்னு அவள் கேட்குறா. இருந்தாலும் இல்லை நான் உண்மை தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான், சரி நம்ம இன்றைக்கி மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம், இந்த சத்தியம் வத அப்படின்னு மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு, சரி இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய திருட்டு தொழிலில் நம்ம திருட்டு தொழிலே ஒரு பெரிய இடமா போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அரண்மனைக்கு வரான். அரண்மனைக்கு நள்ளிரவில் அரண்மனை அப்படியே சுற்றி அப்படியே அந்த மதில் சுவர்கிட்ட வர்றப்ப அந்த நாட்டு அரசர் மாறு வேடத்தில் என்ன அவர் ஒரு கையில் ஒரு விளக்க வச்சுக்கிட்டு மாறு வேடத்தில் திருடன் மாதிரி அவரும் மதில் சுவரை சுற்றி வராரு. இவனை பார்த்து யார் பண்ணி அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் பக்கா திருடன், என்ன நான் அப்படியே ஒளிஞ்சு திருடுறதுக்கு போகிறேன், நீ என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு இவன் கேட்ட உடனே அவர் நானும் திருடன் தான்ப்பா, என்ன சரி நானும் உன்னோட சேர்ந்து திருட வர்றேன், ஆனால் நம்ம எடுத்துக்கிறதுல ஆளுக்கு சரிபாதியாக பிரிச்சுக்கணும் அப்படின்னு அரசர் அவர் கேட்ட உடனே இந்த திருடை சரிப்பா சரிபாதி கொடுத்துட்றேன், சரி உனக்கு இந்த அரண்மனையில் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு, எனக்கு தெரியும் வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தான் அரசராச்சே நேராக போய் கஜானாக்கிட்டேயே கூட்டிகிட்டு போயிடுறாரு. உடனே போய் பார்த்தா அங்கே இப்போ ஒரு பெட்டியில் பெட்டகத்தில் 3 பெரிய மாணிக்க கல் இருக்குது. உடனே அதை பார்த்துட்ட உடனே இந்த திருடன் என்ன பண்ணுறான், தான் ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு இவர் கையில் ஒரு கல்லை கொடுத்துட்டு, ஒரு கல் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு உடனே இவர் கேட்குறாரு, என்னப்பா நம்மளோ திருட்டு தொழிலுக்கு வந்திருக்கோம், எதுக்கு இதை விட்டுட்டு போவானே அப்படின்னு உடனே, இல்லை நான் வாக்கு தவறக்கூடாது, நான் சரிபாதியாக பிரிச்சுக்குவோன்னால ஆளுக்கு ஒன்று எடுத்துக்குவோம், பாவம் இதை கட்டி காத்தாரில் அரசர் அவருக்கு ஒரு கல் இருக்கட்டுமே
என்ன அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே என்னம்மாப்பா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கல்லை விட்டுட்டு சரி நீ போ வந்து வெளியே போ, இந்த ஒரு கல்லே போதும் நமக்கு பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இவரை போக்க விட்டுட்டு இவரை விட்டுறாரு. விட்டுட்டு இவன் போகிற இடத்த பார்த்து அப்படியே பின்னாடி தெரியாமல் போய் வீட்டை கண்டுபிடிச்சிட்றாரு. கண்டுபிடிச்சிட்டு அப்படியே வந்துடுறாரு. அடுத்த நாள் வந்து அரண்மனை அரசவை கூடின உடனே ராஜா சொல்கிறாரு, நேற்று நள்ளிரவில் வந்து நம்ம அரண்மனையில் திருட்டு நடந்திருக்கு. என்ன உடனே திருட்டு நடந்ததாக எனக்கு உளவு செய்தி வந்துருச்சு அப்படின்ன உடனே அங்கே உள்ள நிதியமைச்சர் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இல்லை நீ போய் பாரு, கஜானா போய் பாரு அப்படின்ன உடனே நிதியமைச்சர் போகிறாரு. போன உடனே அங்கே போய் பெட்டியை திறக்கிறாரு. அதில் ஏற்கனவே 3 மாணிக்க கல் இருந்தது அவருக்கு தெரியும். பெட்டியை திறந்து பார்த்த உடனே ஒரே ஒரு கல் இருந்ததை பார்க்குறாரு நிதியமைச்சர். பார்த்த உடனே சரி திருடன்னு வந்திருந்தா 3ஐயும் தான் திருடிட்டு போயிருக்கணும், ஒன்றை விட்டுட்டு போயிருக்க மாட்டான், இது வந்து அரசருக்கு தெரியாது, அதனால் இந்த கல்லை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து தன்னோட வேஷ்டி மடிப்பில் சொருகி எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே வந்து அரசே நீங்கள் சொன்னது ரொம்ப சரி, திருடன் வந்திருக்கான், அந்த 3 மாணிக்க கல்லையும் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்ன உடனே அரசருக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே நிதியமைச்சர் நல்லா பார்த்தீங்களா 3 கல்லுமே காணாமா அப்படின்ன உடனே ஆமாம் அரசே, பின்ன திருட வந்தவன் ஒரு கல்லை விட்டுட்டா போவான், 3 கல்லையும் தான் எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்ன உடனே அரசருக்கு வந்து புரிஞ்சிருச்சு. உடனே அரசர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆளை அனுப்பிச்சு இந்த இடத்துல அந்த திருடன் இருக்கான் அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு அந்த திருடன் வந்துடுறான். வந்த உடனே எப்பா நேற்று அரண்மனைக்கு வந்து திருடுனியானோன்னு ஆமாங்க யார் திருடுனேன், நான் வந்து 3 கல் இருந்தது, என்னோட ஒரு திருடனும் வந்திருந்தார், நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துகிட்டு ஒரு கல்லை இதிலையே வச்சிட்டோம் அப்படின்ன உடனே அரசர் சொல்கிறாரு, நேற்று மாறு வேஷத்தில் வந்து திருடனாக வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதியமைச்சரை பார்த்து சரி இன்னொரு கல்லை இங்கேப்பா கொடு அப்படின்ன உடனே நிதியமைச்சர் சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, இவன் திருடன் பொய் சொல்கிறான், இவன் 2 கல் எடுத்திருப்பான் அப்படின்னு ஒன்று. இல்லைப்பா நான் அப்போ கூடவே இருந்தேன், நான் எனக்கு ஒரு கல் கொடுத்துட்டு அவர் ஒரு கல் தான் எடுத்தான், சரி நீ இப்போ கொடுக்குறியா இல்லை உனக்கு தண்டனை கொடுக்க சொல்லவா அப்படின்ன உடனே இல்லைங்கய்யா கொடுத்துட்றேன், நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நான் பேராசைப்பட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு அந்த கல்லை கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே அரசர் சொல்கிறாரு, இவ்வளவு நாள் என்கிட்ட விசுவாசமாக இருந்த நீ வந்து ஒரு ஆசைப்பட்டு இப்படி திருடுனதுனால உன்னைக்கு சிறைச்சாலையில் உடைய சிறை தண்டனை கொடுத்துட்றேன். இவர் வந்து என்னதான் இருந்தாலும் திருடனாக இருந்தாலும் உண்மையாக இருந்து உண்மையை பேசி ராஜ விசுவாசமாக அரசருக்கு ஒரு கல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சதுனால இவர் இன்னையிலேருந்து இவர் தான் நிதியமைச்சர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்றாரு. உடனே இவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை இந்த திருடனுக்கு. அடுத்த நாள் போய் குருவை பார்த்து, ஐயா நீங்கள் சொன்னது மந்திரம் வந்து எனக்கு பழிச்சிருச்சு, நான் இந்த நாட்டு நிதியமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அதான்ப்பா உண்மை பேசி நல்லா ஒரு உண்மையாக நீ இருந்திருந்ததுக்கான பரிசு இது அப்படின்னு அவர் வந்து குரு வந்து இவரை வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்கிறாரு. அதனால் நம்ம எப்போவுமே சின்சியராக இருந்தோம்னா அதுக்கு வெகுமதியே தனி. இந்த மாதிரி அப்பப்போ ஒரு சின்ன சின்ன கதைகளாக நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.